உலகில் இன்று தேவன் திருவடி பணிகிறார். நல்ல மனிதர்கள் மனதில் குழந்தை வடிவம் பெறுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, லோயலா இனிகோவினுடைய யூடியூப் டிவி சகோதர சகோதரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து பிறப்பு என்பது இந்த உலகிற்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விழா. கிறிஸ்து பிறப்பு என்பது இந்த உலகிற்கு இறைவன் கொடுத்த ஒரு வாக்குறுதியின் விழா, அன்பின் விழா, அமைதியின் விழா, இரக்கத்தின் விழா, ஏன் கருணையின் விழா. யோவான் 3:15-16 நமக்கு சொல்லித் தருவது போல, கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார், அதன் பொருட்டு தம் ஒரே மகன் இந்த உலகிற்கு அனுப்பினார். எதற்காக என்று சொன்னால், யாரும் இந்த உலகில் அழிந்து போகாமல் இருப்பதற்காக, நிலையான வாழ்வை, நிஜமான வாழ்வை, உண்மையான வாழ்வை, நீதியான வாழ்வை, நேர்மையான வாழ்வை இவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த உலகிற்கு இறைவன் குழந்தையாக உருவான இந்த விழாதான் ஆண்டவருடைய பிறப்பு விழா. யோவான் 1:1 சொல்லித் தருவது போல, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு இறைவனோடு இருந்தது, இறுதியில் இறைமகன் இயேசு வழியாக நம்மோடு வந்திருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அதைத்தான் யோவான் 1:14 நமக்கு அழகாக இன்னும் உயிரோட்டமாக சொல்லித் தருகிறது. ஆண்டவர் சொன்னார், ஆக வார்த்தை மனுருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்று இறைவனுடைய பிறப்பை, மறைபொருளை நமக்கு உறக்கச் சொல்லுவதுதான் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பும் அவருடைய இந்த மிகப்பெரிய வருகையும். கடந்த 25 நாட்களாக நம்மை நாமே முழுமையாக தயாரித்து கொண்டிருக்கிறோம். அவரது வருகைக்காக அவரை நமது இல்லங்களிலும் முழுமையாக நாம் தயாரித்து இருக்கிறோம். புது மனிதர்களாக நாம் மாறியிருக்கிறோம், புது படைப்புகளாக நாம் மாறியிருக்கிறோம், புது வாழ்வு பெற்றவர்களாய் நாம் உலகத்தில் நாம் வாழ ஆசைப்படுகிறோம். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு எனக்கு தரும் செய்தி என்ன? கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? எதற்காக அடிமை நிலையை ஏற்றார்? எதற்காக இந்த உலகத்தை மீட்டெடுக்க மீட்பராக அவர் வர வேண்டும்? இதையெல்லாம் நாம் நிறைய தியானித்திருக்கிறோம். நாம் வாழ்வாக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் விண்ணக பேரின்ப வீட்டில் நிலையான இறை தந்தையை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த பாக்கியத்தை தான் இந்த மறைபொருள் நமக்கு உறக்கச் சொல்லித் தருகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை உலகத்தை வளப்படுத்தியது போல உங்கள் உள்ளத்தை வளப்படுத்த வேண்டுமாய் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆக இந்த ஆண்டவருடைய பிறப்பு ஒரு அமைதியின் விழா, அன்பின் விழா, மகிழ்ச்சியின் விழா, நற்செய்தியின் விழா, இறைவனே உருவான விழா. லூக்கா எழுதின அதிகாரம் 2:10 நமக்கு சொல்லித் தருவது போல, இடையர்கள் வயலிலே, அந்த ஒரு காட்டு பிரதேசத்திலே, அவர்கள் வயல்வெளிகளிலே அவர்கள் ஆடுகளை பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வானதூதர் சொல்கிறார், உங்களுக்கு மாபெரும் நற்செய்தி என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக. ஆண்டவருடைய பிறப்பு என்பது ஒரு நற்செய்தியின் விழா. அவர் நமக்கு நற்செய்தியாக, இங்கிலீஷ்ல குட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, எபிரேய லத்தீன் மொழியில இவாங்கெலியோன் என்று சொல்வார்கள். ஆக இறைவனே உலகிற்கு நற்செய்தியாக, நல்ல செய்தியாக, நான் உங்களை மீட்க வந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் ஆண்டவருடைய பிறப்பு விழா. ஆக இரண்டாவது, இது ஒரு மகிழ்ச்சியின் விழா. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்று சொன்னால், லூக்கா 2வது அதிகாரம் 13-14 நமக்கு சொல்லித் தருகிறது. விண்ணகத்தில் தூதர் அணி பெருமகிழ்ச்சியோடு மற்ற தூதரோடு சேர்ந்து சொன்னது, விண்ணகத்தில் உள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகுக, மண்ணகத்தில் நல் மனத்தோருக்கு அவருடைய மனங்களில் அமைதி கிடைக்கட்டும் என்று நமக்கு இறைவார்த்தை சொல்லித் தருகிறதாக. நல்ல மனங்களை பெற்றவர்களாக வாழ இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு என்று சொன்ன உடனே நமக்கு தெரிந்தவர்களுக்கு கேட்க கொடுத்துட்டு பேக்கு மாதிரி இருப்பதல்ல, மாறாக ஏதோ ஸ்வீட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்வீட்டான 2 வார்த்தைகளை பேசிவிட்டு இந்த பிளாஸ்டிக் சிரிப்புகளோடு அல்ல, மாறாக நமது உள்ளங்களை பிறருக்கு பகிர ஆரம்பிப்போம். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, துன்பப்படுபவர்களுக்கு, இந்த சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஏதாவது உதவியை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் ஏறெடுப்போம். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஒடுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்காக எல்லாம் இறைவன் தமது அன்புமகனை அனுப்பி வைத்தாரே, அதை போல இந்த மீட்பு பணியில், மீட்டெடுக்கும் பணியில் நாமும் இணைவோம்.
இறைவனுடைய அரசை கட்டியெழுப்பக்கூடிய அந்த பக்குவத்தையும் பாக்கியத்தை நிறைவாக பெற்றவர்களாக வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு உதவி செய்யட்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அதிகமாக சொல்லித் தருவது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 2 முறை கிறிஸ்துமஸ் நாள்லையும் புத்தாண்டு நாள்லையும் நல்ல சுடுதண்ணியில் குளிச்சுட்டு கோயிலில் போயிட்டு அறத்தூக்கத்தில் உட்கார்ந்திருப்பதல்ல. மாறாக குழந்தையாக அந்த இறைவன் நமது உள்ளங்களில் தவழ வேண்டும். குழந்தையாக அந்த இறைவனுடைய ஆசை நமது இல்லங்களில் தங்க வேண்டும். பொதுவாக எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாளில் பெரியவங்க எல்லாத்துட்டும் போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க முழந்தால் படிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் நிறைய இந்த சமுதாயம் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போனதுனால இது போன்ற நல்ல காரியங்களை எல்லாம் நாம் மறந்து விட்டோம் என்று சகோதர சகோதரிகள். ஆகவே இந்த நல்ல நாளிலே முதலில் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது இறைவன் உங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடை. ஆக இந்த நாள் இனிய நாளாக அமைய நாம் தொடர்ந்து இந்த இனிகோ இந்த டிவி வழியாக நான் உங்களை 25 நாட்கள் சந்தித்திருக்கிறேன். புதியதாக 26 நண்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, இந்த ஆண்டில் என்னால் 26 ஆன்மாக்களை மீட்டெடுக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பெருமையெல்லாம் எல்லாம் உள்ள இறைவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அழகாக புனித இன்னாசியார் நமக்கு சொல்லித் தருவது போல, ஆதி மேரியும் தேயி குளோரியும் அனைத்தும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்கு என்ற அந்த இறை முழக்கத்தோடு வருகின்ற இந்த புதிய ஆண்டிலும் உங்களை பல்வேறு வகையான காணொளி வாயிலாக சந்திக்க இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வேண்டுவோம். கிறிஸ்து பிறப்பு என்பது ஏதோ வருஷத்துக்கு டிசம்பர் 24 நைட் நாம் கொண்டாடுவது அல்ல. மாறாக இறைவனை நம் உள்ளங்களில் தாங்க வேண்டும். இறைவனுடைய வருகைக்காக எவ்வாறு இறைவாக்கினர்கள் அறிவித்தார்களோ அதே போல நாமும் இந்த உலகிலே ஒரு மாடர்ன் இறைவாக்கினர்களாக, எங்கு தவறு நடக்கிறதோ அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக, எங்கு இறைவனுக்கு எதிராக அநீதி எங்கு நிலைத்திருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ அங்கு உண்மையை உறக்கச் செல்லக்கூடிய ஆண்டோட பிள்ளைகளாக மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் எனது இறைப்பணிக்காகவும் ஜெபியுங்கள். தொடர்ந்து இணைவோம், இறையரசை கட்டியெழுப்புவோம். கூட்டொருங்கிய திரு அவையாக ஆண்டவருடைய இந்த புதிய யூபிலி ஆண்டு நமக்கு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுத்தர நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இறைவனுடைய அரசை உலகில் கட்டி எழுப்புவோம். மீண்டுமாய் அந்தோனியார் படத்தில் வருகிற அந்த பாடல் வரிகள், மெல்லிசை மன்னருடைய இசையில் கவியரசு கண்ணதாசனுடைய வார்த்தைகளிலே, மண்ணுலகில் இன்று தேவன் திருவடி பணிகிறார். அதன் முதல் அந்த பல்லவியில் அழகாக சொல்லுவார். அழகாக இருக்கிற வார்த்தையை படிக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மனிதர்கள் மத்தியில் இறைவன் நமது கரங்களில் தவழ்கிறார் என்று ஒரு மிகவும் அழகான வார்த்தைகளிலே சொல்லித் தருகிறார்கள். ஆக இவை அனைத்தையும் தாண்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்த இயேசுவை நாம் எப்படி தயாரிக்கிறோம், எப்படி வணங்குகிறோம், வாழ்வாக்குகிறோம் என்று தொடர்ந்து சிந்திப்போம். இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.